isn't it lovely? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தது போல் தான் இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்க லிரிக்கல் அனிமேஷன் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா AlightMotion ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ அண்ட் ரெசல்யூஷன்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பட்டனை கொடுத்து உங்கள் என்ன உங்கள் ரிலீக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு நியூ டெக்ஸ்ட்டுன்னு மட்டும் போட்டு சொல்லித்தரேன். ஓகே, சென்டர் அலைன்மெண்ட்டாக மாற்றிட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கேன். ரொம்ப மீடியம் சைஸ் ஃபாண்ட்டு, ரொம்ப போல்டாக இல்லாமல் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்பேசிங் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லெட்டர் ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5% வச்சுக்கிறேன். இது உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க. அடுத்து மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் டெக்ஸ்ட் போனீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும், ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படியே இருக்கட்டும், எண்ட் அப்படியே இருக்கட்டும். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா 100% வச்சுருங்க. உங்கள் டெக்ஸ்ட்டு எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக 100 வச்சுருங்க. ஓகே, எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா -100 வச்சுருங்க. வச்சுட்டு கீழே எல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நம்ம எது மாற்றணும்னா ஆல்ஃபா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு -700 அந்த ரேஞ்சுக்கு வச்சுருங்க. 700 இல்லை 800 உங்கள் விருப்பம். ஓகே, இந்த மாதிரி வச்சுருங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். சரி விடுங்க, 1 செகண்ட் வைக்கலான்னு பார்த்தேன். சரி அப்படியே சொல்லித்தரேன் விடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. வச்சுட்டு ஒரு 20 ஃப்ரேம் கழித்து இன்னொரு கீ ஃப்ரேம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த சைடு கொண்டு போயிருங்க. ஃபுல்லாக வேணும் ஓரளவுக்கு. ஓகே, இந்த மாதிரி கொண்டு போய்ட்டு இதுக்கு கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கிராஃப் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. அடுத்து மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் போங்க. எண்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ, அடுத்து எண்டிங்கில் ஒரு கீ வச்சுட்டு எண்டிங்கில் ஃபுல்லாக கீழே டவுன் பண்ணிடுங்க. ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் செட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஒரு கர்வ் செட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அடுத்து எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா 3Dயில் போனீங்கன்னா ஃப்ளிப் லேயர் இருக்கும், ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், ஒரு 50 ஃப்ரேம் இல்லை ஒரு 20லே ஒரு கீ ஃப்ரேம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிகிரி. ஓகே, ஒரு 15 டிகிரி வச்சுக்கணும். 15 டிகிரி. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கர்வ் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிளரில் மோஷன் பிளர்னு இருக்கும், ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு க்யூன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டியனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.20 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அடுத்த டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறீங்கன்னா
இது அப்படியே டூப்ளிகேட் பண்ணி காப்பி லேயர் பண்ணிடுங்க. காப்பி லேயர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் அங்கிட்டிருந்து வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த சைட்லேருந்து வர மாதிரி, ஓகே இந்த சைட்லேருந்து வர மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஃபிளிப் லேயரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 15 டிகிரி இருக்கும், ப்ளஸ் 15 டிகிரி இருக்கும். அது அப்படியே பார்த்தீங்கன்னா -15 டிகிரிக்கு மாற்றிக்கங்க. ஓகே, அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இது உங்களுக்கு எடுத்துக்கணும். இதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இது சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நோடி வீடியோ ஆப்புக்குள்ளே போயிடலாம். அடுத்து நோடி வீடியோக்கு வந்துட்டு ப்ரோ மோடை மாற்றிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனாக வச்சிங்கன்னா 9:16 கூட வச்சுக்கோங்க. நான் கஸ்டமில் போட்டுக்கிறேன். கஸ்டமில் போட்டு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இது 60 FPS வந்து 60. ஓகே, இப்போ ப்ளஸ் பட்டன் கொடுத்து மீடியாவில் போய்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். மாற்றி வந்துருச்சு. ஓகே ஓகே பண்ணிவிட்டு நான் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா அதில் எஃபெக்ட் போங்க. அதில் ஸ்டைலிஷில் போனீங்கன்னா க்ளோன்னு இருக்கும், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இன்டென்சிட்டி மட்டும் ஒரு 2 இல்லைன்னா 3 இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஓகே, க்ளோ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எல்லா கலருமே பார்க்குறது சூப்பராக இருக்கும், இந்த மாதிரியான ஒரு கலர். ஓகே, ஸ்கேட்டரிங் பார்த்தாலும் உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, இதுவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும். கொடுத்துட்டு க்ரீன் கலர் பட்டன் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. நீங்களும் இதேமாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் டச் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பை, see you.